ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சகோதரர் கேட்டார் ரசம் வைக்கிறதுக்கு சொல்லுங்கன்ட்டு. அதனால் ரசம் வைக்கலான்னு பார்த்தேன். இப்படி சுண்டுனோன்னே ரசம் வராது. நான் பூண்டும் கடலையும் போட்டு பசங்களுக்கு லஞ்சுக்கு பூண்டு சாதம் செஞ்சு கொடுத்தேன். பூண்டு கிடந்தா எங்கள் பசங்க எடுத்துருவாங்கன்ட்டு நான் எப்படியாவது நம்ம உள்ள பிள்ளைங்களுக்கு இன்சைட் கொடுக்கணும் இல்லையா, உள்ள பிள்ளைங்களுக்கு. அதனால் நான் இப்படி மிக்சியில் அரைச்சி செஞ்சு சூப்பராக இருந்துச்சு ரைஸு. லஞ்சு கொடுத்துட்டேன். அடுத்தது நம்ம ரசம் எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? 2 தக்காளி போட்டிருக்கேன் பெருசு பெருசாக. ஏன்னா தக்காளி விலை கம்மியாக இருக்கிறதுனால இவ்வளோ பெருசு போட்டிருக்கேன். இல்லைன்னா சின்னதாக தான் போடுவேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இந்த பாத்திரத்து நிறையா இருக்கும், எடுத்துக்கலாம் தாராளமாக. தக்காளி கூட போட்டிங்கன்னா புளி கம்மி பண்ணிக்கோங்க. அது தேவையானது பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, 4 கொத்தமல்லி எல்லாம் மிக்சியில் சும்மா அரைச்சிக்கிறணும். ட்ரை அவ்வளோதான். அரைக்கக்கூடாது, பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். நுணுக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அந்த பதத்துக்கு. அப்புறம் என்ன பண்ணலாம், தக்காளி புளி எல்லாம் கரைச்சி அந்த சக்கையை எடுத்துகிட்டு அதிலே கொத்தமல்லி நம்ம அரைச்சி வச்ச அந்த இது இருக்கு இல்லைங்க, ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு கரைச்சிக்கிட்டோம். கரைச்சதுக்கப்புறம் நான் அதில் போட மாட்டேங்க, நான் தனியாக தான் போடுவேன். ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் ரசத்தில் ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் கடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் உப்பு போட மாட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு, நம்ம வீட்டில் கருவேப்பிலை இருந்தது செடியில், தளன்னு இருந்தது, பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்குது. பறித்து ரசத்துக்கு நான் நிறைய எண்ணெய் ஊற்ற மாட்டேன். தேவையில்லைல நிறைய எண்ணெய். 1 ஸ்பூனு அந்த கடுகு வெடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் ஒரே 1 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றுவேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 வெந்தயம், கடுகு, வரமிளகா, பெருங்காயம் நான் அந்த எண்ணெயிலே போட்டு கிண்டிடுவேன். அவ்வளோதான். வடைச்சட்டியை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடிக்குதுல்ல, கடுகு, வெந்தயம், வரமிளகா எல்லாத்தையும் போட்டு அந்த இடத்துலே கிண்டி விடணும். சுற்றி வடைச்சட்டி ஃபுல்லாக நம்ம கிண்டினோம்னா அது நல்லா இருக்காது. அந்த இடத்துல அந்த எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அந்த இடத்துல நல்லா மிளகா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம சாம்பாருக்கும் சரி ரசத்துக்கும் சரி வரமிளகா போட்டு தாளித்து இந்த மாதிரி ஒரு கலர் ரெட்டிஷாக வர்றதை விட கொஞ்சம் கருகுன மாதிரி நம்ம வறுத்தோம்னா அந்த டேஸ்ட்டு அதிகமாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதிலே பெருங்காயம் போட்டு ரசத்தையும் ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இது எல்லா பக்கமும் அப்படியே நுரக்கட்டும். இந்த ரசம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நுரக்கட்டும். ரசத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரசம் இருக்குதுங்க. முருங்கைக்கீரை ரசம், கொள்ளு ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன சலவை ரசம், சளி பிடிச்சிருந்தா சலவை ரசம், அந்த மாதிரி நிறையா ரசம் இருக்குது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ரசம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.